எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட டாப் 5 ஐகானிக் ஸ்கீம்னு அரசாங்கமே முன்னிலைப்படுத்துற ஒரு 5 திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல முதல் திட்டமா காலை உணவு திட்டம். செப்டம்பர் 15, 2022 அறிஞர் அண்ணா பிறந்த நாள் என்று இடம் மதுரையில் ஒரு சில இடங்களில் மட்டும் அமல்படுத்துமாறு உருவாக்கப்பட்டது. அடுத்த வருடம் 2023 இடம் திருக்கோவலை, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் காலை உணவு போடுமாறு உருவாக்கப்பட்டது. அதற்கடுத்து ஜூலை 15, 2024 கீழச்சேரி, திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் போடுமாறு உருவாக்கப்பட்டது. இரண்டாவது திட்டம் புதுமை பெண் திட்டம். இந்த திட்டம் மூவலூர் ராமமிர்தம் அவர் நினைவாக உருவாக்கப்பட்டதான் இந்த திட்டம். இது செப்டம்பர் 5, 2022 இடம் சென்னையில் 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்மணிகள் கல்லூரி படிப்பை தொடர்வதற்கு ரூபாய் 1000 கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த திட்டம். அடுத்த திட்டம் தமிழ் புத்தகம் திட்டம். இந்த திட்டம் சேம் புதுமை பெண் திட்டம் போலவே உருவாக்கப்பட்டது. இதில் புதுமை பெண் திட்டத்திற்கு இதுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்னவென்றால், இதில் தமிழ் வழியில் படித்தல் மாணவர்களுக்கு மட்டுமே இது கொடுக்கப்படும். அதனால்தான் இது தமிழ் புத்தகம் திட்டம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. இது ஆகஸ்ட் 9, 2024 அன்று இடம் கோயம்புத்தூரில் வைத்து தொடங்கப்பட்டது. அடுத்த திட்டம். இந்த திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ரேஷன் கார்டு வைத்துள்ளவர்களுக்கு மட்டும் மாதந்தோறும் கொடுக்குமாறு உருவாக்கப்பட்டது. செப்டம்பர் 15, 2023 அன்று இடம் காஞ்சிபுரம் எனும் இடத்தில் வைத்து தொடங்கப்பட்டதுதான் இந்த திட்டம். கடைசியாக ஒரு திட்டம் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு பார்வையால் நீண்ட காலமாக கனவு திட்டமான இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. மார்ச் 2022 அன்று இடம் சென்னையில் வைத்து இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் நோக்கம் மாணவர்களின் திறன், வேலைவாய்ப்பு திறன் மற்றும் தொழில் வழிகாட்டுதலை மேம்படுத்துவதாகும். இதுபோன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படி சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட சேனலை தொடர்ந்து ஆதரவளியுங்கள். நன்றி, வணக்கம்.